வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான கொஞ்சம் வித்தியாசமாக சிறுகீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட கலர் ரொம்பவும் சேஞ்ச் ஆக வேண்டாம், கண்ணாடி பதத்திற்கு அடுத்த பதமாக இருக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். பொதுவாகவே சிறுகீரையில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும், அதனால் நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா இதோடு வச்சுக்கலாம். எப்போயுமே கீரையை பொரிக்கையில் மூடி போட்டு வேக விடாதீங்க. மூடி போட்டோன்னா வேகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கீரையோட கலர் சேஞ்ச் ஆயிரும். கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த ஆவிலேயே கீரை கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரட்டி விடலாம். அந்த வெங்காயம் எல்லாமே இந்த கீரையோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே கீரை நல்லா குக் ஆகட்டும். நம்ம கீரைக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். ஏன்னா அதில் உள்ள நீர்ச்சத்தெல்லாம், அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இப்போமே நம்ம அதிகமாக உப்பு சேர்த்தோம்னா ரொம்ப உப்பு கடுத்துரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் கீரை நல்லா வெந்து வரட்டும். ஃப்ளேமை கூட்டி வச்சிடாதீங்க, தண்ணி சீக்கிரம் வற்றிரும், அடியில் கீரை பிடிக்க ஆரம்பிச்சிரும். நார்மலாக எப்போயுமே கீரையில் நம்ம தேங்காய் மட்டும்தான், தேங்காய் துருவி சேர்த்துப்போம். அப்படி இல்லையா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டி உதிரி உதிரியாக எடுத்துப்போம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்ற வச்சு எடுத்து அதாவது தேங்காய் கூட இன்னும் 2-3 பொருள் சேர்த்து சதைச்சி இதோடு நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா கீரை கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கு நான் இன்றைக்கி என்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 தேங்காய் சில்லி எடுத்திருக்கேன், 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ அதுக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை பல்ஸ் மோடில் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். கீரை நல்லா வதங்கிருச்சு, அதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க அந்த தேங்காவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி எல்லா இடமுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கான கீரையை இறக்குறதுக்கான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்க தேங்காவோட அந்த மசாலாலாம் சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு தான் டைமு. அவ்வளவே போதும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.